எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்த காலம். அவர்கள் அதிகமாக பெருகினதால் பார்வோ ஒரு கொடிய ஆணை பிறப்பித்தான். இஸ்ரவேலரின் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். அந்த இருளான நேரத்தில் ஒரு தாய் தன் புதிதாக பிறந்த குழந்தையை 3 மாதங்கள் மறைத்து வளர்த்தாள். மேலும் மறைக்க முடியாதபோது அவள் ஒரு கூடை செய்து அதில் குழந்தையை வைத்து நைல் நதியில் விடுகிறாள். பயமல்ல, தேவனை நம்பிய நம்பிக்கையுடன். தேவன் அந்த கூடை மீது காவலாக இருந்தார். பார்வோவின் மகள் நதிக்கரையில் குளிக்க வந்தபோது அந்த குழந்தையை பார்த்து இரக்கம் கொண்டாள். இவன் மோசே, நீரிலிருந்து எடுத்தவன் என பெயரிட்டாள். அடிமையாக பிறந்தவன் அரண்மனையில் வளர்ந்தான். மனிதரின் கொடிய ஆணையை விட தேவனின் திட்டமே வெற்றி பெற்றது. எகிப்தின் அரண்மனையில் அனைத்து வசதிகளுடனும் மோசே வளர்ந்தான். ஆனால் அவன் இதயம் அடிமைகளாக வேலை செய்யும் தன் சொந்த மக்களிடமே இருந்தது. ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை கொடூரமாக அடிப்பதை மோசே பார்த்தான். அந்த அநியாயம் அவன் உள்ளத்தை எரித்தது. கோபத்தில் அவன் அந்த எகிப்தியனை கொன்றுவிட்டான். யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த மோசே அடுத்த நாள் உண்மையை அறிந்தான். அவன் செய்தது வெளிவந்துவிட்டது. பார்வோ கோபமடைந்தான். மோசேயை கொல்ல ஆணையிட்டான். அரண்மனை, செல்வம், மரியாதை அனைத்தையும் விட்டுவிட்டு மோசே வனாந்தரத்திற்கு ஓடினான். அங்கே அவன் கற்றுக்கொண்டான், அரண்மனையில் ஒரு ராஜகுமாரனாக இருப்பதை விட தேவனின் திட்டத்தில் ஒரு பணிவான மனிதனாக இருப்பதே உண்மையான அழைப்பு என்று. அரண்மனையை விட்டுவிட்டு ஓடிய மோசே மிதியான் என்ற வனாந்தரத்தில் தஞ்சமடைந்தான். ஒரு காலத்தில் ராஜகுமாரனாக இருந்தவன் இப்போது ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனாக மாறினான். நாள்கள் மாதங்களாகவும் மாதங்கள் ஆண்டுகளாகவும் மாறின. அரண்மனையின் பெருமை மணலில் கரைந்தது. பணிவு, பொறுமை, அமைதி, வனாந்தரமே அவனுக்கு பள்ளியாக மாறியது. மோசே கற்றுக்கொண்டான், அதிகாரம் உள்ள கையில் அல்ல, கீழ்ப்படிதல் உள்ள இதயத்தில்தான் தேவனின் வல்லமை செயல்படும் என்று. மனிதரின் பார்வையில் அவன் தோல்வியடைந்தவன் போல தோன்றினான். ஆனால் தேவனின் பார்வையில் அவன் தயார் செய்யப்படுகிறவன். 40 ஆண்டுகள் அமைதியான வாழ்க்கை, தேவனின் அழைப்புக்காக காத்திருக்கும் ஒரு மனிதன். மிதியான் வனாந்தரத்தில் ஒரு சாதாரண நாளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் மோசே. அப்போது அவன் கண்களில் பட்டது, ஒரு புதர் எரிகிறது, ஆனால் அது சாம்பலாகவில்லை. ஆச்சரியத்துடன் அருகே சென்ற மோசே ஒரு குரலை கேட்டான். மோசே, மோசே. அவன் பதிலளித்தான், இதோ நான் இருக்கிறேன். தேவன் சொன்னார், உன் காலணிகளை கழற்று, நீ நிற்கும் இடம் பரிசுத்த நிலம். அந்த அக்கினி நடுவில் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அடிமைத்தனத்தில் உள்ள தம் ஜனங்களின் அழுகுரலை கேட்டதாகச் சொன்னார். பின்னர் தேவன் கூறினார், நீ போ, என் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவி. மோசே பயந்தான். நான் யார் என்று கேட்டான். அதற்கு தேவன் பதிலளித்தார், நான் உன்னோடு இருப்பேன். தேவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட மோசே தன் சகோதரன் ஆரோனுடன் எகிப்தின் அரண்மனைக்கு வந்தான். பார்வோனின் முன் நின்று மோசே உறுதியாகச் சொன்னான், கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்களை விடுவி. பார்வோன் சிரித்தான். உங்கள் தேவன் யார் என்று அவமதித்தான். அவன் இதயம் கடினமானது. தேவன் தம் வல்லமையை வெளிப்படுத்தினார். மோசே தன் கோலை வீசிய போது அது பாம்பாக மாறியது. ஆனால் பார்வோன் மனம் மாறவில்லை. அடிமைகளின் சுமை அதிகரிக்கப்பட்டது. மக்கள் நொந்தார்கள். மோசே தளர்ந்தான். ஆனால் தேவன் உறுதியாகச் சொன்னார், நான் கர்த்தர், என் வல்லமையை நீ காண்பாய். ஒரு மனிதன் பேசினான், ஒரு ராஜா எதிர்த்தான். ஆனால் தேவன் தம் திட்டத்தை நிறுத்தவில்லை. எகிப்தில் இருள் கனிந்த இரவு. பல பேரழிவுகளுக்கு பிறகும் பார்வோனின் இதயம் இன்னும் கடினமாகவே இருந்தது. அப்போது தேவன் மோசேக்கு சொன்னார், இன்று ஒரு தீர்ப்பின் இரவு. ஆனால் நம்புகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒவ்வொரு இஸ்ரவேல் வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. அதன் இரத்தம் கதவுகளின் மேல் கம்பத்திலும் பக்க கம்பங்களிலும் பூசப்பட்டது. தேவன் கூறினார்,
நான் அந்த இரத்தத்தை காணும்போது அந்த வீட்டை கடந்து செல்வேன். அந்த இரவு எகிப்தில் பெரும் அழுகுரல் எழுந்தது. ஆனால் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் மரணம் நுழையவில்லை. இருள் நடுவே விடுதலை பிறந்தது. பாரோ உடைந்தான். நீங்கள் போங்கள் என்று அனுப்பினான். 400 ஆண்டுகளின் அடிமைத்தனம் ஒரே இரவில் முடிந்தது. இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்று புறப்பட்டனர். ஆனால் சில நேரத்தில் பாரோ மனம் மாறினான். எகிப்தின் ரதங்களும் சேனையும் மின்னல் போல அவர்களை துரத்தின. முன்னால் செங்கடல், பின்னால் மரண சேனை. மக்கள் பயந்து அலறினார்கள். மோசே தேவனை நோக்கி அழைத்தான். அப்போது தேவன் சொன்னார், உன் கோலை உயர்த்து. மோசே கடலின் மீது கோலை உயர்த்தினான். காற்று வீசியது. கடல் இரண்டாக பிரிந்தது. உலர்ந்த நிலத்தில் மக்கள் நடந்து சென்றார்கள். கடல் சுவர்களாய் நின்றது. எகிப்திய சேனை துரத்தி வந்தது. ஆனால் மோசே மீண்டும் கோலை நீட்டினான். கடல் மூடப்பட்டது. பகை அழிந்தது. அந்த நாளில் மக்கள் அறிந்தார்கள், இது மனிதனால் அல்ல, தேவனால் வந்த விடுதலை. செங்கடலை கடந்த பின் இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் வனாந்தரத்தில் அந்த சந்தோஷம் சீக்கிரமே குறையாக மாறியது. உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. மக்கள் முறுமுறுத்தினர். மோசே தேவனை நோக்கி அழைத்தான். அப்போது தேவன் செய்தார் அதிசயம். வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. பாறையிலிருந்து தண்ணீர் பாய்ந்தது. தேவன் சொன்னார், ஒவ்வொரு நாளும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். மக்கள் கற்றுக்கொண்டார்கள். நாளைய நாளுக்காக அல்ல, இன்றைய நாளுக்காக தேவனை நம்ப வேண்டும் என்று. வனாந்தரத்தில் வசதி இல்லை, ஆனால் தேவன் இருந்தார். வானாந்தர பயணத்தின் நடுவே இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையின் அடியில் தங்கினர். மலை முழுவதும் மேகமும் அக்கினியும் இடியும் முழங்கியது. தேவனின் மகிமை அங்கே இறங்கியது. மோசே மலையில் ஏறினான். அங்கே தேவன் அவனுக்கு 10 கட்டளைகளை அளித்தார். இது சட்டம் மட்டுமல்ல, தேவனுக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. கீழே மக்கள் காத்திராமல் ஒரு தங்க கன்றை உருவாக்கினர். தேவனுக்கு விரோதமாக சென்றார்கள். மோசே மன்றாடினான். தேவனின் இரக்கம் மீண்டும் வெளிப்பட்டது. அந்த நாளில் மக்கள் கற்றுக்கொண்டார்கள், தேவன் பரிசுத்தர். அவருடன் நடப்பது கீழ்ப்படிதலுடன் தான். 40 ஆண்டுகள் வனாந்தர பயணம். அடிமைகளாக வந்த மக்கள் இப்போது ஒரு தேசமாக உருவானார்கள். மோசே நேபோ மலையின் மேல் நின்று தேவன் வாக்குத்தத்த தேசத்தை தொலைவில் பார்த்தான். அவன் அந்த தேசத்தில் நுழையவில்லை. ஆனால் அவன் அழைப்பு நிறைவேறியது. அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை சுதந்திரமான ஜனமாக மாற்றினான். தேவனின் கட்டளைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். தேவன் மோசேக்கு சொன்னார், நீ கண்டாய், இப்போது ஓய்வெடு. மோசே போனான். ஆனால் அவன் விட்டுச் சென்ற விசுவாசம், அவன் விட்டுச் சென்ற கீழ்ப்படிதல் தலைமுறைகளை கடந்து தொடர்ந்தது. ஒரு மனிதன் முடிந்தான், தேவனின் திட்டம் தொடர்ந்தது.